ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாரம் தரமான நாமினேஷன் லிஸ்ட் வந்திருக்கு. மொத்தமா 13 பேர் நாமினேஷன் ஆயிருக்காங்க. வீட்டில் 2 பேர் தான் நாமினேஷன் லிஸ்ட்ல இருந்து தப்பிச்சிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யார் வீட்டில் நாமினேஷன் லிஸ்ட்ல இருந்து எஸ்கேப் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கமருதீனும் வினோத்தும் தான் இந்த நாமினேஷன் லிஸ்ட்ல இருந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க. போன வாரமும் கமருதீன் நாமினேஷன் லிஸ்ட்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதுக்கு பார்வதி பார்த்தீங்கன்னா பயங்கர ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருப்பாங்க. இந்த வாட்டியும் இவர் நாமினேஷன் வராதனால பயங்கர ஒப்பாரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, யாரெல்லாம் வந்து நாமினேஷன் லிஸ்ட்ல மாட்டிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, முதலாவதா அமித் பார்கவ். இவர் வீட்டுல சத்தம் காட்டாம ஒண்ணுமே பண்ணாம சுத்தி சுத்தி வந்தாரு. முதல் முறையா இவரையும் நாமினேஷன் லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க. அடுத்து சுபிக்ஷா வந்திருக்காங்க. கொஞ்சம் டேஞ்சர் சூழ்நிலை தான் இருக்கிறாங்க. இந்த நாமினேஷன் அவங்க தள்ளிட்டாங்கன்னா அடுத்தெல்லாம் கொஞ்சம் நிரந்தரமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து ரம்யா அவர்கள் மறுபடியும் நாமினேஷன் லிஸ்ட்ல வந்துட்டாங்க. ஆனால் வார வாரம் காப்பாத்தின்னு வருது. இந்த வாரமும் காப்பாத்திடுவாங்கன்னு தோணுது. அடுத்து பாத்தீங்கன்னா திவ்யா வந்திருக்காங்க. திவ்யாலாம் இப்போதைக்கு வீட்டாக்கி போக மாட்டாங்க. இன்னும் அவங்களுக்குலாம் நாள் இருக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பிரஜன் வந்திருக்காரு. போன வாட்டி நாமினேஷன் பாஸை வந்து அவங்க ஒய்ஃபே கொடுத்துட்டாங்க. அதனால வரல. இந்த வாட்டி வந்துட்டாரு. இவரும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருப்பாருங்க. இவரும் போக மாட்டாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சபரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாமினேஷன் லிஸ்ட்ல வந்திருக்காரு. ஏற்கனவே சொல்லி வச்ச மாதிரி பாரும் திவ்யாவும் சபரியை நாமினேஷன் லிஸ்ட்ல சேர்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி இவங்க 2 பேர் சேர்த்து சபரி உள்ள வந்துட்டாரு. அடுத்து கெமி அவங்க உள்ள வந்திருக்காங்க. வீட்டுல பயங்கரமா தப்பிச்சிக்கினே இருந்த ஒரே ஜீவன் இந்த கெமி தான். கெமி நாமினேஷன்ல வந்துட்டாங்கன்னா தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாமினேஷன் லிஸ்ட்ல அவங்கள கொண்டு வந்துட்டாங்க. ஏற்கனவே ரொம்ப கம்மியான ஓட்டு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தான் இருந்தது. இந்த வாட்டி கொஞ்சம் தப்பிக்கிறது கஷ்டம் தான் கெமி. அப்புறம் விக்ரம் வந்துட்டாரு. யாரு நாமினேட் பண்ணி உள்ள கொண்டு வந்திருப்பான்னு உங்களுக்கே தெரியும். விஜய் பார்வதி வேலை தான் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அரோரா வந்திருக்காங்க. வாரம் வாரம் தப்பிச்சிக்கினே இருக்கிறாங்க அரோரா. இந்த வாட்டி முடிச்சிருவாங்களா என்னன்னு தெரியல. அடுத்து பாத்தீங்கன்னா வேணா வந்திருக்காங்க. இவங்க அதிகப்படியான ஓட்டுகளை வெளியே இருந்து வாங்கிடுறாங்க. எப்படியோ என்ன நடக்குதுன்னு தான் தெரியல. பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா பார்வதி நாமினேஷன் லிஸ்ட்ல வந்துட்டாங்க. அதான பார்த்தேன், இவங்க இல்லாத நாமினேஷன் லிஸ்டா கண்டிப்பா இருக்கணுமே அப்படின்னு எதிர்பார்க்கக்குள்ள இவங்களும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாண்ட்ரா வந்திருக்காங்க. கடைசியா கனியும் நாமினேஷன் லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க. மொத்தமா 13 பேர் இந்த நாமினேஷன் லிஸ்ட்ல மாட்டிக்கினாங்க. 3 பேர் தான் இந்த வீட்டுக்குள்ள தப்பிச்சிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா கமருதீன், கானா வினோத் அண்ட் எஃப்ஜே கேப்டனால தப்பிச்சிக்கினாரு. இல்லாட்டி அதிக ஓட்டுகள் வாங்கி அவரை தான் வந்து நாமினேஷன் லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா குத்திருப்பாங்க. எப்படி வினோத்துக்கும் கமருதீனுக்கும் ஓட்டு போடாம எப்படி இவங்க தப்பிச்சாங்கன்னு தெரியல. வியானாக்கு கமருதீனை பார்த்தாலே பிடிக்காது. ஒரு வன்மமா தான் சுத்திட்டு இருப்பாங்க. எப்படி தப்பிச்சாரு கமருதீன்? சரி மக்களே, இந்த 13 பேர்ல நீங்க யாரை காப்பாத்த போறீங்க? நீங்க யாருக்கு அதிகமா ஓட்டு போட போறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க. 13 பேர் நாமினேஷன் லிஸ்ட்ல வந்திருக்காங்க. இந்த 13 பேர் மேலேயும் மக்கள் கொஞ்சம் காண்டா தான் இருக்கிறாங்க. இந்த 13 மக்கு கண்டஸ்டன்ட்டும் வெளியே போனாலே நல்லா இருக்கும் அப்படின்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க. இன்னும் பொறுத்த வரைக்கும் 3 பேர் நாமினேஷன் லிஸ்ட்ல இருந்து வெளியே போறதுக்கான சான்ஸ் இருக்கு. முதலாவதா சுபிக்ஷா. உங்களுக்கு ஓட்டுகள் வந்து கம்மியா தான் வந்து விழுது. அடுத்து பாத்தீங்கன்னா கனி. இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கொஞ்சம் போர் அடிச்ச மாதிரி தான் இருக்கிறாங்க. வெளியே போகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால இந்த வாரம் வெளியே தூக்கினாலும் தூக்கிடுவாங்க உங்கள. அடுத்து பாத்தீங்கன்னா வியனாக்கு நிறைய ஓட்டுகள் வந்து விழுந்துட்டு தான் இருக்கு. அது எப்படின்னு தான் தெரியல. ஆனா இவங்க கண்டென்ட் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நம்ம டீம் நினைச்சாங்கன்னா இவங்களையும் தூக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. இந்த 3 பேர்ல இருந்து ஒருத்தர் தான் கண்டிப்பா வந்து இந்த வாரம் வெளியேறுவாருன்னு நான் எதிர்பார்க்கிறோம். காலையில இருந்தே பிக் பாஸ் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு மொக்கையா கண்டென்ட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. பிக் பாஸை பார்க்க பிடிக்க மாட்டேங்குது. ஒரு கண்டென்ட்டும் காலையில இருந்து வரல. எல்லாருமே ஏதாவது கண்டென்ட் கொடுங்கடா அப்படின்னு எதிர்பார்த்துன்னு இருந்தா ஒரு குரூப் என்னடா பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சமையல் செஞ்சுன்னு இருக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து ஒரு முக்கில் ஒரு குரூப் வந்து பாட்டு பாடின்னு இருக்கிறாங்க. இன்னொரு குரூப் தேவையில்லாத மொக்கையா பேசிட்டு காசிப் பேசிட்டு திரியிறாங்க. பிக் பாஸும் 3 குரூப்பையும் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஏதாவது கண்டென்ட் கிடைக்குமான்ட்டு. எந்த கண்டென்ட்டும் கிடைக்கல. அவரே தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நம்ம வாட்டர் மெலன் ஸ்டார் இல்லாட்டினால இப்படி இருக்குதா அப்படின்னு எல்லாருக்குமே தோணி இருக்கும். அதுதான் இல்ல. திங்கக்கிழமை ஆனாலே இதே பிரச்சனை தான். கொஞ்சம் மொக்கையா தான் போவோம். அதுக்கப்புறம் சூடு பிடிச்சிக்கும். என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். கேப்டன் தலைன்னு ஒருத்தனை ஆக்கிக்கிறாங்க பாருங்க எஃப்ஜே. அவனும் கடந்து வந்த பாதையிலே சும்மா 3 மணி நேரம் பேசியிருந்தான். இப்ப என்னடா கேப்டன்ற பேர்ல பேசுன்னு பேசிக்கிட்டே இருக்கிறான தவிர செயல்ல ஒன்னும் காட்ட மாட்டான். ஒரு 4 டீமை பிரிக்கிறதுக்கு இவன் 4 மணி நேரம் பேசிட்டு இருக்கிறான் பாருங்க. அது மட்டும் இல்ல, பின்னாடி போய் பொருளையும் பேச ஆரம்பிச்சிட்டான் அந்த எஃப்ஜே.
கானா வினோத்தையும் விக்கல்ஸையும் வச்சுக்கின்னு இவன் புரளி பேசலாம் பாருங்க. அதுவும் யாரை பத்தி? பார்வதி பத்தி பேசிட்டு இருக்கிறான். எஃப்ஜே என்ன சொல்றா போலன்னா, பார்வதி வாரத்துக்கு ஒருத்தனை வந்து பிடிச்சி வச்சுக்குவா, அவனை அவ கண்ட்ரோல்லே அவ வச்சுக்குவா. அது மட்டும் இல்ல, இவளுக்கு சப்போர்ட்டாவே அவள் வச்சுக்குவா. ஏதாவது இவளுக்கு பிரச்சனைனா இவங்க தான் அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வர மாதிரி உங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்குவா. அப்படிதான் திவாகரை வந்து தன் கண்ட்ரோல்லே வச்சிருந்தா. இப்ப பாத்தீங்கன்னா திவாகர் இல்ல, கமருதீன் கூடயும் அப்படிதான் அவ இருந்தா. கமருதீனுமே அப்படிதான் அவ கூட இருந்தான். ஆனா இப்ப கமருதீன் கொஞ்சம் அவாய்ட் பண்றதுனால இப்ப யாரை பிடிக்கலாம், யாருக்கிட்ட பேசலாம் அப்படின்னு காலையில இருந்து எல்லாருக்கிட்டையும் பேச்ச போட்டுன்னு இருக்கிறா. யாராவது ஒருத்தர் சிக்கிட்டாங்கன்னா அவன் கதை முடிஞ்சுது, அவ்வளவுதான் அவன் அப்படின்னு இந்த எஃப்ஜே வந்து பொருள் பேசிக்கிட்டு திரியறான் பின்னாடி. காலையில இருந்து பார்வதியும் அரோராவும் வந்து ஏற்கனவே நடந்த பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த எஃப்ஜே இதெல்லாம் பார்த்துட்டு பார்வதி அரோரா மண்டையை கழுவிட்டு இருக்கிறா. அரோராவை அவ குரூப்ல சேர்த்துக்கின்னு அவளை வச்சே இந்த வாரம் டிராவல் பண்ணி ஓட்டிட்டுருவா. இப்படிதான் வந்து ஒவ்வொரு வாரமும் பண்ணிட்டு இருக்கிறா. எவன் தலை உருள போகுதோ அப்படின்னு பேசினுக்குள்ளே விக்ரம் இதுக்கு பதில் என்ன சொல்றாருன்னா, இதுக்கப்புறம்லாம் விஷயம் ஒன்றும் வேலைக்காகாது. பார்வதியை நல்லா புரிஞ்சுக்கினாங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்க. அவ என்னெல்லாம் பண்ணுவா, எப்படிலாம் வந்து ட்ரிக்கா விளையாடுவான்னு நல்லா புரிஞ்சுக்கினாங்க. திவாகர் ஒருத்தர் தான் ரொம்ப க்ளோஸா இருந்தார் பார்வதி கிட்ட. அவர் அளவுக்கு இந்த வீட்டில் யாரும் போய் அவகிட்ட க்ளோஸா இருக்க முடியாது. பார்வதி மாய வலையில யாரும் போய் விழமாட்டாங்க. இனிமேல் தனித்து தான் விளையாடுவா அப்படின்னு விக்ரம் சொல்லுவாரு. கொஞ்சம் கஷ்டம் தாங்க பார்வதி இந்த வாரம் வந்து கேம் விளையாடுறது. யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லாம அவங்க கொஞ்சம் சோர்ந்து போன மாதிரி தான் இருக்கிறாங்க. யாராவது அவங்க சொல்றதுக்கு தலையாட்டின்னு இருந்தாதான் அவங்க கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அதை நம்ம திவாகர் பண்ணிட்டு இருந்தாரு. கொஞ்சமா கமருதீனும் பண்ணிட்டு இருந்தா போல. கமருதீன் கொஞ்சம் இப்போ அவாய்ட் பண்றதுனால இப்போ யாருமே இல்லாம இருக்கிறாங்க. பார்வதி, சாண்ட்ரா, பிரஜன் எல்லாம் பார்வதி சொல்ற சில விஷயங்களை தான் கேட்பாங்க. இவங்க புலம்புறதெல்லாம் அவங்க வந்து கேட்டுன்னு இருக்க மாட்டாங்க. பார்வதி ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா அது தேவையில்லாத பிரச்சனையா தான் இருக்கும். அதுல போய் நம்மளும் எதுக்கு மாட்டோம் அப்படின்னு சப்போர்ட்டிவா அந்த பிரஜனும் சாண்ட்ராவும் வரவே மாட்டாங்க. நியாயமா இருந்தா மட்டும்தான் பிரஜனும் சாண்ட்ராவும் வந்து பார்வதிக்கு சப்போர்ட்டா வருவாங்க. இந்த வாரம் அக்கா என்ன கன்னிங் கேம் விளையாட போறாங்கன்னு தெரியல. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். யாரெல்லாம் வந்து பார்வதிக்கு சப்போர்ட்டா இருக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.